India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். யாரு யாருன்னு கேக்குறேன்ல? யாரு யார் பாங்க? யாரு யாருன்னு கேக்குறேன்ல? யார் நீங்களா? கேக்குறேன்ல, யாரா நீங்களா? யாரு யாரு யாரு? ஷர்மா அங்கிளோட பொண்ணு த்ரிஷாவும் நானும் ஒன்னா தான் படிச்சோம். இன்னும் ஒரு வாரத்துல அவளுக்கு பனாரஸ்ல கல்யாணம் நடக்க போகுது. வீட்டுல இருந்த மத்தவங்க எல்லாம் முன்னாடியே போயிட்டாங்க. ஆனா அங்கிள் இங்க இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் 2 நாள் கிளம்பலான்னு தான் இருந்தாரு. கல்யாணத்துக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு. இன்ஃபேக்ட் நாங்களும் கிளம்பலான்னு தான் இருந்தோம். இனி கல்யாணம் எப்படி நடக்கும்? எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிட்டானுங்களே. பரத்வாஜ் நம்ம மொத்தமா அழிஞ்சு போயிட்டோம்பா. இத பாருங்க சர்மா சார், கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம்ல. ஆமா அங்கிள், நானும் அப்பாவும் சேர்ந்து த்ரிஷாவோட கல்யாணத்தை நல்லா பண்ணிடுறோம். சரிதானப்பா? சார், எந்த தடையும் இல்ல, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவுமே கிடைக்கல. வெறும் இந்த கருப்பு கரைகள் மட்டும் தான் கிடைச்சது. எனக்கு தெரிஞ்சு இது கச்சா பனியனோட கேங்கா தான் இருக்கணும். போபால்ல நடந்துச்சு. கடந்த 1 மாசத்துல 2 கொலை, 1 உஜ்ஜைன்ல 1 இண்டோர்ல. இதே மாதிரி மறுபடியும் நடக்காம இருக்க இவங்க சாப்டர் இங்கேயே க்ளோஸ் பண்ணணும். ஆனா சார், எந்த ஒரு தடையும் இல்லாம நம்ம எப்படி? மிஸ்டர் சர்மாவோட வீடு மாதிரியே இந்த சொசைட்டில நிறைய வீடு இருக்கு. பெரிய பெரிய வண்டிங்களும் இந்த சொசைட்டில இருக்கு. ஆனா அவங்க இவரோட வீட்டுல வந்து எதுக்காக கொள்ளடிக்கணும்? ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது கல்யாண வீடு, யாரும் இருக்க மாட்டாங்கன்னு. மிஸ்டர் சர்மா இங்க தனியா இருக்காரு. இவங்க கூட்டத்துல கண்டிப்பா ஒரு இன்ஃபார்மர் இருக்கணும். அவன் தான் இவங்களுக்கு தகவலை கொடுக்கணும். சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை வாட்ச்மேன் இந்த கொலையில சம்பந்தப்பட்ட வேற யாரோ ஒருத்தர் தான். அந்த வாட்ச்மேன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு இன்னும் எங்களுக்கு தெரியாது. மிஸ்டர் சர்மா, நீங்க யாராச்சும் சந்தேகப்பட்டாலோ இல்ல சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இருந்தா எங்களை இன்ஃபார்ம் பண்ணுங்க. இன்னொரு குடும்பத்தை குறி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கொள்ளக்காரங்களை எப்படியாச்சும் குறி வச்சு பிடிச்சே ஆகணும். ஓகே, டேக் கேர். பாப்பலாம். இங்க வந்துட்டு போறவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இரு. நம்ம அடுத்த வேட்டை எங்கிருந்து தான் ஆரம்பிக்க போகுது, புரிஞ்சுதா? ஒண்டியோடு இந்தோர், உஜ்ஜைனுக்கு அப்புறம் இப்ப போபால்ல கூட கச்சா பனியன் கேங்கோட அட்டூழியம் ஆரம்பம். இரவோடு இரவா ஒரே நாள்ல ஒரு தந்தையோட கனவையே முறியடிச்சிட்டாங்க. தன் மகளோட கல்யாணத்துக்காக வச்சிருந்த நகையும் பணத்தையும் உரியடிச்சிட்டாங்க. மிஸ்டர் சர்மாவை காயப்படுத்தினது மட்டும் இல்லாம அவங்க வீட்டு வாட்ச்மேன் பகதூர் சிங்க பயங்கரமா அடிச்சு காயப்படுத்திருக்காங்க. மக்கள் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. ஆனா போலீஸ் அமைதியா இருக்காங்க. சம்பவம் நடந்த இடத்தோடைய புகைப்படத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். வாமா ராகினி.
என்னப்பா இது இவ்ளோ பணத்தை வீட்ல வச்சிருக்கீங்க? சர்மா அங்கிள் வீட்ல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கல்ல? அதுக்கப்புறம் இவ்ளோ பணத்தை ஏன் வீட்ல வச்சிருக்கீங்க? பேங்க்ல வச்சிருக்கலாம்ல? எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. இத பாருமா, கன்ஸ்ட்ரக்ஷனோட பிசினஸ் ஆன்லைன்ல பண்ண முடியாது. சில இடங்கள்ல கேஷ் கொடுத்து தான் செட்டில் பண்ணணும். கான்ட்ராக்டர்ஸ்க்கு லேபர்ஸ்க்கு எல்லாம் கேஷ் தான் கொடுக்கணும். சரி, அதை விடு. நாளைக்கு உன் அம்மா டெல்லியில இருந்து திரும்பி வராங்க. நாம த்ரிஷாவோட கல்யாணத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஓகே டன். பார்ட்டி எல்லாம் அப்புறம் பிளான் பண்ணலாம். பணம் இருந்தா உங்க பையனுக்கும் கொடுங்கப்பா. நீ கொஞ்சம் வாயை மூடு. 2 தடவை உனக்கு கொடுத்து நான் நஷ்டப்பட்டதே போதும். முதல்ல கார் பிசினஸ் ஆரம்பிச்சா மொத்தமும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கிரிக்கெட் டோர்னமெண்ட்னு சொன்னான். இந்த ஊர்ல கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்தி 15 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும்னு சொன்னான். ஆனா 7.5 லட்சம் நஷ்டம் தான் ஆச்சு. அக்கா நீ சொல்லுக்கா. அப்பா, நீங்க ஒரு தடவை அவன் சொல்றதை தான் கேளுங்களேன். சும்மா ஏன் கத்திட்டே இருக்கீங்க? நீ சொல்லு பாபு. அப்பா, நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் ஆன்லைன் டெலிவரி பண்றாங்க பார்த்தல. நம்ம சாப்பாடுலாம் ஒரு செகண்ட்ல வித்துடும். ஆமா, செகண்ட்ல வித்து போயிடுமா. ஒழுங்கா டீ வைக்க கூட தெரியாது, ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாங்க. நாளைக்கு சைட்டுக்கு வந்து வேலையை பாரு. கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் கத்துக்க. சாரிப்பா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தூசியில வேலை செய்ய விருப்பம் கிடையாது. ப்ளீஸ். உன் அப்பா நான் அன்னைக்கு தூசியில உழைச்சதுனால தான் இன்னைக்கு நீ ஏசியில உட்கார்ந்துட்டு இருக்க. நீ கவலைப்படாத பாபு, நான் அப்பா கிட்ட பேசுறேன். ஓகே. அக்கா, மாமா கால் பண்ண ஸ்பெஷல் டோனா? நாய் மூடு. சொல்லு. இதோ கிளம்பிட்டேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் மட்டும் டைம் கூட. உன்னோட பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதோட என்ன நீ இப்படி மிரட்ட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அதனால உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஹாய். இங்க பாரு, எப்படியாவது ஏதாவது பண்ணியாவதுன்னா ஒரே வாரத்துல உன் பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன். ஓகே? அதுல், இன்னும் எவ்வளவு நாள் நம்ம காத்துட்டு இருக்கணும்? இங்க பாரு, நம்ம இப்ப எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுவே நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் போதும். அது மட்டும் இல்ல, அப்பா கூட நீ இப்போ பேசலனா அப்பா எனக்கு வேற கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுவாரு. ஒருவேளை அப்பா அப்படி கமிட் பண்ணிட்டாருன்னா நான் அவர் மனசை உடைச்சு என் வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியாது. ராகினி, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண. எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தேவைப்படுது. உனக்கே ரொம்ப நாளா தெரியும் நான் பண்ற ஸ்பேர் பார்ட்ஸ் பிசினஸ் எவ்வளவு மந்தமா போகுதுன்னு. இதுல நிறைய கடன் வேற. ஆனா ராகினி, உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதாவது நீ உங்க அப்பா கிட்ட பேசலாம்ல. அவர் மட்டும் எனக்கு லோன் கொடுத்தாருன்னா என்னோட பிசினஸும் அப்புறம் நம்மளோட லைஃபும் ரெண்டுமே செமையா செட்டில் ஆயிடும். இங்க பாரு அதுல், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை நான் என் அப்பா கிட்ட பேசினேன்னா அவர் பணத்தை கூட கொடுப்பாரு. ஆனா என்ன தெரியுமா, எங்க அப்பா ஒரு செல்ஃப் மேட் மேன். அவருக்கு உன் தன்னம்பிக்கை மேல சந்தேகம் வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு கல்யாணமே நடக்க விட மாட்டாரு. நீ தயவு செஞ்சு வேற ஏதாவது வழி இருந்தா பாரு. என்ன ஆச்சுன்னா, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? ஹே இல்ல ராகினி, நீ ஒரு தப்பாவும் பேசல. நானே ஏதாவது பண்ணி என் கஷ்டத்தை தீர்த்துக்கிறேன். உண்மையை சொல்லப்போனா எனக்கு ஒன்றை விட முக்கியம் எதுவும் இல்லை. என்னோட உலகமே நீ தானே. சரி, ஓகே, நான் கிளம்புறேன். ஒரு டீலரை மீட் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. ஈவினிங் மீட் பண்ணலாம். சரி, வரேன். லேட் பண்ணிடாத. யா, டேக் கேர். பை. டேய் நில்றி. அப்படியே அவன்கிட்ட என்ன இருக்கு? அவனால உனக்கு ஒண்ணும் கொடுக்க முடியாது. துபார் சொல்றது கேளு. அவனை விட்டுடு ராகினி. வினோத், மரியாதை கைய விடு. நான் உனக்கு எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி என் பின்னாடியே நீ வர்றத நிறுத்தலனா நான் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன். நீ இப்படி என்ன பண்றது ஒரு பெரிய கிரைம். இத கவனமா பாருங்க. இவங்க தான் கச்சா பனியன் கேங்க சேர்ந்த பயங்கரமான கொலைகாரங்க. கொள்ளடிச்சதுக்கு அப்புறமா சிசிடிவி கேமரா வெளியே இருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் எவ்வளவு தைரியமா கொள்ளடிச்ச பணத்தை வெளியே எடுத்துட்டு போறாங்கன்னு பாருங்க.
நம்மளுடைய போபால் போலீஸ் இந்த கச்சா பனியன் கேங்கை எப்பதான் பிடிக்க போறாங்க? மிஸ்டர் சர்மாக்கு எப்பதான் நியாயம் கிடைக்க போகுது? நாங்க தீவிரமா தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் போலீஸ் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரமா கச்சா பனியன் கேங்கோடைய 4 குற்றவாளிகளையும் போலீஸ் கைது பண்ணிடுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்னால போலீஸ்க்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம போச்சு. பொட்டக்கோழி எங்களை பிடிக்க போகுதா? இந்த பொட்டக்கோழி முட்டை போட்டு முடிக்கிறதுக்குள்ள எங்களோட அடுத்த கொள்ளைய நாங்க முடிச்சிட்டு இங்கிருந்து ரொம்ப தூரமா போயிடுவோம். சரி, நீ அந்த விஷயத்த சொல்லு. கேள்விப்பட்டது உண்மைதானே? சபாஷ். மம்மி, oh my god, எப்போ வந்தீங்க? நாளைக்கு தானே டெல்லியில இருந்து வர நீங்க. பின்ன என்ன, என் பொண்ணோட பர்த்டேவை மிஸ் பண்ணுவேன்னு நினைச்சியா? அதனால தான் காலையிலே வந்துட்டேன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ மம்மி. அப்படியே சைலண்டா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்கல்ல? இதெல்லாம் அப்பா தானே பண்ணாரு. எங்க அவரு? ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. Happy birthday to you, Akka. Happy birthday to you. அப்பா என்னாச்சுங்க? என்னாச்சுப்பா? என்னாச்சு சொல்லுங்க. இங்க வாங்க. தண்ணி எடுத்துட்டு வா. சீக்கிரம் வா. சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வா. அப்பா இத குடிங்க. அப்பா குடிங்கப்பா. உங்களுக்கு எதுவும் ஆகாதுப்பா. அப்பா என்னாச்சுப்பா? அப்பா இதெல்லாம் இப்ப தேவையா? வருஷம் வருஷம் என் பர்த்டேக்கு ஏன் நீங்க இவ்ளோ பண்றீங்க? உங்களுக்கு ஏதாவதுனா பாருமா, இன்னும் இதே மாதிரி எத்தனை பர்த்டே கொண்டாடுவேன்? கூடிய சீக்கிரம் உனக்கு கல்யாணம் ஆயிடும். நீ உன் மாமியார் வீட்டுக்கு போயிடுவ. அது மட்டும் இல்லாம இன்னும் எவ்வளவு நாளைக்கு நான் உயிரோட இருப்பேன்? அப்புறம் மம்மி, அப்பா கிட்ட நீங்க சொல்லிடுங்க நான் எங்கேயும் போக மாட்டேன்னு. அப்புறம் நீங்க 200 வருஷம் வாழ போறீங்க. அம்மா நீங்க ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? எந்த பிரச்சனையும் இல்ல இல்லப்பா. இப்ப நான் தான் உட்கார்ந்து அழணும். ரொம்ப கண்டிப்பா இருக்கிற என்னோட ஹிட்லர் பொண்டாட்டி டெல்லியில இருந்து இவ்வளவு சீக்கிரம் வந்ததுக்கு. சும்மா தமாஷ் பண்ணாதீங்க. நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க மாத்திரை சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க. நான் போய் மாத்திரை எடுத்துட்டு வரேன். இப்போ நீ எதுக்கு அழற? அப்பா இனி நான் தூசியை பத்தி எல்லாம் கவலைப்படாம சைட்டுக்கு வந்துடுறேன்ப்பா. நான் தினமும் நீங்க பார்க்க வேண்டிய வேலையை பார்க்கிறேன். நீங்க வீட்லயே ரெஸ்ட் எடுங்க. நீ திருந்திட்டாலே போதும். நான் கொஞ்சம் இருமனதையே இவனால தாங்கிக்க முடியல. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவனை யார் பார்த்துப்பாங்க? இத பாரு, ஈவினிங் பர்த்டே பார்ட்டிக்கு எல்லா ஏற்பாடையும் நீ பண்ணு. அப்புறம் உன்னோட முக்கியமான அந்த ஃப்ரெண்டை கூப்பிட மட்டும் மறந்துடாத. Happy birthday dear Ragini. Happy birthday to you. உனக்கு தெரியுமா, இன்னைக்கு ராத்திரி நமக்கு ஸ்பெஷல் ராத்திரி. ஒன்று நீ என் உலகமாக போற, இல்லைனா உன்னோட உலகத்தையே நான் எரிக்க போறேன். அதுல் கொஞ்சம் சீக்கிரம் போனை எடு. அதுல். ஹலோ. தெரியுமா, அப்பா அவர் வாயாலே சொல்லிட்டாரு உன்னோட முக்கியமான ஃப்ரெண்டை கூப்பிடுன்னு. என்னன்னு புரியுதுல? நல்லா புரியுது. நான் ஒன்னும் புரிஞ்சுக்க முடியாத முட்டாள் இல்ல. இங்க பாரு, கரெக்டா வந்துடணும். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லனா ராகினி, நான் கரெக்டா வந்துருவேன். ராகினி, எனக்கு ஒரு முக்கியமான கால் ஒன்று வருது. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உனக்கு கால் பண்ணட்டுமா? பை. லவ் யூ. லவ் யூ. ஹலோ. சொல்லுங்க. இங்க பாருங்க, நீங்க எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. நான் உங்களோட மொத்த பணத்தையும் திருப்பி கொடுத்துட்றேன்.
இல்ல இல்ல 2 நாள், வெறும் 2 நாள் தான், கடைசியா 2 நாள் ப்ளீஸ். ஓ சரி சரி, இன்னைக்கு ராத்திரி ஹாப்பி பர்த்டே நாம கொண்டாட போறோம், அதுவும் நம்ம ஸ்டைல்லயே. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Radhika. Happy birthday to you. அத்துலுக்கு உன் கையாலேயே கேக் ஊட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, இருக்கட்டும். அப்பா பார்த்துட்டு பயப்படுறியா? இல்ல, எனக்கு எல்லாம் தெரியும். இரு, நான் ஏதாவது பண்றேன். இங்க பாருங்க, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரையும் இன்வைட் பண்ண வேணாமா? வாங்க. நீங்க பாருங்கப்பா. அக்கா, மாமாவோட சிரிப்பா பாரு. வாய மூடு. ஹாப்பி பர்த்டே. சாப்பிடு. ஏய், இவனை யார் இங்க கூப்பிட்டது? பாபு, இவனை நீ கூப்பிட்டியா? இல்ல, நான் ஏன் அவனை கூப்பிட போறேன்? அப்பாவுக்கு தான் தெரியும், அதனால அவர் கூப்பிட்டு இருக்கலாம். ஹாப்பி பர்த்டே ராகினி. அழகான பொண்ணுக்கு ஒரு அழகான கிஃப்ட் வாங்கிக்கோ. அட வாங்கிக்கோ, பர்த்டே தானே. அங்கிள் ஆண்டியை காணுமே, எங்க இருக்காங்க? அங்க இருக்காங்க, திரும்ப வரேன். ராகினி, யார் இவன்? தெரிஞ்ச பையன், அப்பா பிசினஸ் பார்ட்னரோட பையன். அத்துல், அம்மா ஏற்கனவே ஒத்துக்கிட்டாங்க. நீ எப்படியாவது இன்னைக்கு தைரியமா நம்ம விஷயத்த பேசிடு. இவன் கூட மட்டும் என் அப்பா என் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. வணக்கம்ப்பா, எப்படி இருக்க? வணக்கம் அங்கிள், நான் நல்லா இருக்கேன். டெல்லியில இருந்து எப்போ வந்தீங்க? நான் இன்னைக்கு தான் வந்தேன். உங்க அம்மா அப்பா வரலையா? இல்ல, அவங்க வணக்கம் அங்கிள், மேரேஜ் ஆனிவர்சரிக்காக போயிருக்காங்க, அதனால தான் வர முடியல. அங்கிள், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். வாப்பா. அங்கிள், இங்க பாருங்களேன், உங்க ஃபேமிலியும் எங்க ஃபேமிலியும் ரொம்ப வருஷமா சேர்ந்து பழகிட்டு இருக்கோம். அப்புறம் அப்பா உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர் கூட. அதனால என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை நானும் ராகினியும் லைஃப் பார்ட்னர் ஆனோம்னா அதுக்கப்புறம் நாங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுது. ஆனா ராகினி வேற ஒருத்தரை விரும்பிட்டு இருக்கா. ப்ளீஸ் அங்கிள், இத பாருங்க, அவன் எந்த வேலையும் செய்யல. அவன் வந்து அங்கிள் இல்ல, என் பொண்ணு ஆசைப்படுறது சாதாரண விஷயமா இருக்காது. போ, போய் பார்ட்டி என்ஜாய் பண்ண போ. அட, கொண்டு வந்துட்டியா? சரி சரி, போய் பார்ட்டி என்ஜாய் பண்ண. அத்துல், எனக்கு என்னமோ இதுதான் சரியான நேரம்னு தோணுது. அப்பாவும் தனியா இருக்காரு, நீ போய் அவர்கிட்ட பேசிடு.
போப்பு, நீ பண்ற தப்பெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் அம்மா அப்பா கிட்ட இருந்து மறைப்ப நினைக்கிறியா? போதும், நிறுத்திக்கோ. இந்த உதவாக்கற அப்படி என்ன பண்ணா? ஏன் திட்டுற? ஒன்னும் இல்லப்பா, அண்ணன் தங்கச்சிக்குள்ள இதெல்லாம் சகஜம் தானே. என்னடா, போய் தூங்கு. குட் நைட். குட் நைட் பா. குட் நைட் மா. குட் நைட். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? உன்னதாம்மா கேக்குறேன். அப்பா, அது வந்து அத்துல் உங்ககிட்ட ஏதாவது பேசினானா? பயந்து இருப்பான்னு நினைக்கிறேன். இத பாருமா, உன் செலக்ஷன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அந்த பயந்தவங்க கிட்ட போய் சொல்லு, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்னு. ஒரு வேலை பண்ணலாம், நாளைக்கு சாயங்காலம் அவனை வர சொல்லலாம். அப்புறம் த்ரிஷாவோட கல்யாணத்துக்கு போறதுக்கு முன்னாடி இவ கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மை காட் அப்பா, thank you so much பா. அப்படியா? இப்போ உங்க அப்பாவை தெரியுது, என்ன கண்ணுக்கு தெரியலையா? என்னம்மா நீங்களும்? love you too. love you. அதுல், அப்பா ஒத்துக்கிட்டாரு. இப்போ நீ ஒரு குட் பாய் மாதிரி நாளைக்கு வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட பேசணும். ஓகே? love you baby. bye. Love you too. யாராவது ஒருத்தர் போன் எடுத்து தொலைங்கள. யார் நீங்களா? டேய், யாருன்னு சொல்லுங்கடா. என் வீட்டுக்குள்ளே வரீங்களா? என்ன யாருன்னு நினைச்சிட்டீங்க? உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டேன்டா. டேய், அவளை விடுறா. டேய், உங்களை விட மாட்டேன்டா. சுமித்ரா, டேய், உன்னோட ஒன்னுடுவேன். நீயா? பாடி செலுத்தி போஸ்ட்மார்ட்டத்துக்கு. ஓகே சார். சார், சிசிடிவி ஃபுட்டேஜ்னால எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்களே பாருங்க, 4 பேரும் முகத்துல கருப்பா கறி பூசிட்டு இருக்கானுங்க. அதுக்கு மேல ஃபுல்லா வீட இருட்டு வேற. இவனுக்கு 4 பேரும் யார வேணாலும் இருக்கலாம். ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணுங்க. பாத்தியா, இவங்க சாவியை வச்சுதான் கேட்டை திறந்திருக்காங்க. ஆனா பரத்வாஜ் குடும்பத்துல எல்லாரும் வீட்டுக்குள்ளதான் இருந்தாங்க. அப்ப ஸ்பேர் கீயை யார் அந்த இடத்துல வச்சிருப்பா? அப்படின்னா அவங்களுக்கு தகவல் கொடுக்குற இன்ஃபார்மரா? ஏன்னா அவனுக்கு சாவி எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருக்க, அவனுக்கு பணம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருக்க. ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது, அவன் இந்த வீட்டோட ஆளா தான் இருக்கணும்.
ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு வேற என்னமோ தோணுது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நேத்து ராத்திரி ராகினி பர்த்டே பார்ட்டி நடந்திருக்கு. ஹலோ. ஓகே, தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. ராகினிக்கு நினைவு திரும்பிடுச்சு. அவங்க ஏதாவது பார்த்துருக்கலாம். சரி, அவங்க ஏதாவது சொல்றாங்களா பார்க்கலாம் வாங்க சீக்கிரம். ராகினி மேடம், நேத்து உங்களை அட்டாக் பண்ணவங்கள பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமா? ராகினி மேடம் ப்ளீஸ் நீங்க சொல்லுங்க. அவங்கள உங்களால அடையாளம் காட்ட முடியுமா? யாருடைய பேராச்சும் சொல்லுங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன், எனிதிங். ராகினி மேடம், சார் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் நீங்க வெளில இருங்க ப்ளீஸ். அக்கா அக்கா, ராகுல் உன்னோட துக்கத்தை என்னால பங்கு போட முடியாது, ஆனா புரிஞ்சுக்க முடியும். அந்த ஆளுங்களை பிடிக்கிறதுக்கு எனக்கு கண்டிப்பா உன்னோட ஹெல்ப் தேவை. ஐ எம் சாரி மிஸ்டர் ராகுல், உங்க அக்கா கோமாவுக்கு போயிட்டாங்க. எப்ப நினைவு வரும்னு யாருக்கும் தெரியாது. இன்ஸ்பெக்டர் சார், என்னால ஆனா எல்லா உதவியும் நான் உங்களுக்கு பண்ண தயாரா இருக்கேன். ஆனா எப்படியாவது நீங்க அந்த கொலைகாரங்களை பிடிச்சே ஆகணும் சார். ஏன்னா அவங்க என்னோட அக்காவை மறுபடியும் ஏதாவது பண்ணிட்டாங்க. ராகினியை பத்தி நீ கவலைப்படாத. என்னோட கான்ஸ்டபிள்ஸ் 24 மணி நேரமா இங்க இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ராத்திரி என்னென்ன நடந்துச்சோ ஒரு சின்ன விஷயம் கூட விடாம என்கிட்ட சொல்லணும். எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. நான் கண்டிப்பா சொல்றேன், எல்லா விஷயத்தையும் சொல்றேன். ஆமா, நான் ராகினியை காதலிக்கிறேன். அவளை கட்டாயப்படுத்திருக்கேன். ஆனா எந்த தப்பும் பண்ணல. இங்க பாருங்க, பணத்துக்காக நான் இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் பார்க்காத பணம் இல்லை. அப்ப ராகினி எதுக்காக உன் பக்கம் கையை நீட்டினா? இதோ பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், அவ தலையில அடிபட்டு இருக்கு. அவ கன்ஃபியூஸ் ஆயிருப்பா. அதுக்கப்புறம் அவ லவர் பணத்துக்காக சுத்திக்கிட்டு இருந்தா அவ பின்னாடி. நான் இல்ல. நீங்க அவனை விசாரிச்சிங்களா? ராகினி என் பக்கம் எதுக்கு கை நீட்டி காட்டினான்னு எனக்கு தெரியாது சார். பணம் எனக்கு தேவைப்பட்டுச்சுன்ற விஷயத்த நான் ஒத்துக்கிறேன் சார். ஆனா அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் நான் பண்ணுன்ற அர்த்தம் இல்ல. என்ன நீங்க தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க. குரல மரியாதை அடக்கி பேசுறா சார். எனக்கு ராகினிக்குன்னு கொஞ்ச நாள்ல கல்யாணம் நடக்க போகுது சார். ஒரு நிமிஷம், அவ ஒரு வேளை வினோத் பக்கம் கை நீட்டி இருக்கலாம் சார். ஏன்னா அவன் அங்கதான் நின்றுட்டு இருந்தான். அதுவும் அவளை அவன் துரத்திக்கிட்டே இருந்தான் சார். நேத்து ராத்திரி நீ எங்க இருந்த? இன்ஸ்பெக்டர் சார் இங்க பாருங்க, நேத்து நான் என் ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே பார்ட்டில இருந்தேன். அப்படி உங்களுக்கு ஏன் மேல நம்பிக்கை இல்லைன்னா கிட்டத்தட்ட நாங்க 15 பேர் இருந்தோம். நீங்க அவங்க எல்லார்கிட்டையும் கேளுங்க. நான் வீட்டில் தான் இருந்தேன் சார். தனியாக தான் இருந்தேன். இங்கே பாருங்க சார், இதை நிரூபிக்க என்கிட்ட எந்த சாட்சியும் கிடையாது. ஆனால் அதுக்காக இதெல்லாம் நான் பண்ணுன்ற அர்த்தம் இல்லை சார். அண்ட் சார், எனக்கு சட்டம் என்னன்னு நல்லாவே தெரியும். சரியான சாட்சி எதுவுமே இல்லாமல் உங்களால் என்னை தொந்தரவு பண்ண முடியாது சார். அந்த வினோத் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான் சார். அவன் கூட எதுவும் சொல்ல விரும்ப மாட்டேங்கிறான். ஆனா ராகினி ஹாஸ்பிட்டல்ல இவங்க 2 பேர் பக்கம் தான் கையை நீட்டினாங்க. கச்சா பனியன் கேங்குக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான். பணத்துக்காக அதுல் இது எல்லாத்தையுமே பண்ணிருக்கலாம். இல்லைன்னா வினோத் அவனுக்கு இருந்த கோவத்துல இதை பண்ணிருக்கலாம். சரி, 2 பேரையும் விட்டுரு. கண்டிப்பா ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவாங்க. நீ அவங்க 2 பேரையும் கவனிச்சுட்டே இரு சார். நான் சொல்றது எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. ஒருவேளை அந்த பொண்ணு பழிச்சிட்டானா நம்ம எல்லாருக்கும் பெரிய பிரச்சனையா வந்து நிப்பா. ஏன்னா அவன் நம்ம எல்லாரையும் அடையாளம் காட்ட முடியும். நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு இருக்கிற இந்த பெரிய தடங்கள் நம்ம வழியில வராம வெட்டி போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சாட்சி கூட உயிரோட இருக்கக்கூடாது.
போலீஸின் தகவலின்படி இந்த கச்சா பனியன் கேங்கோட யாரோ ஒருத்தர் தான் கொள்ளடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த பத்தின தகவலை யாரோ ஒருத்தர் கொடுக்கறாங்க. அது நம்ம கூடவே இருக்கிறவங்க யாரோ ஒருத்தரா கூட இருக்கலாம். அதான் சொன்னல, உன் பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ என்னை தொல்லை பண்ணவே கூடாது. உனக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் இருந்துச்சு, எல்லாத்தையும் நான் விசாரிச்சுட்டேன். திருட்டு நடந்த அடுத்த நாள் இவ்வளவு பணம் எங்க தர வந்துச்சு? இந்த காசு நான் 2 மாசத்துக்கு முன்னாடியே பேங்க்ல லோன் அப்ளை பண்ணியிருந்த காசு சார். இன்னைக்கு மார்னிங் தான் காசு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. நீங்க வேணா அங்க போய் விசாரிச்சு பாருங்க. நான் நிரபராதி சார், என் மேல எந்த தப்பும் கிடையாது. சார், வினோத் கால் பண்ணிருக்கான் சார். உங்ககிட்ட மட்டும் தான் பேசுவேன்னு சொல்றான் சார். கேஸ் பத்தின விஷயம் அது உங்ககிட்ட சொல்லணுமா? வினோத் சார், ராகினி அப்பாவை கொலை பண்ணதும் ராகினி இந்த நிலைமைக்கு ஆக்குனதும் யாருன்னு எனக்கு தெரியும் சார். சார், அது யாருன்னா? ஹலோ வினோத், போன் கட் ஆயிடுச்சு. வினோத் ஆபத்துல இருக்கான். நீ போயிட்டு அவன் போனை ட்ரேஸ் பண்ண. இந்த சரி சார். இவன் தான் தகவல் கொடுக்குறான்னு எனக்கு தோணுது. பணம்னு பார்த்தாலும் இவன் கிட்ட நிறையவே இருக்கு. பழி வாங்கறதுக்காகவே அவங்களுக்கு துணை போயிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு ராகினியோட இந்த நிலைமையை பார்க்க முடியாம அவனுக்குள்ள அந்த காதல் கண்ணை திறந்துருச்சு. இவன் நமக்கு எதையாவது சொல்லிடுவானோன்னு அந்த கச்சா பனியன் கேங் இவனே காலி பண்றான். ஆமா சார், எனக்கும் அப்படிதான் தோணுது சார். நாங்க அத்தலோட வீட்டை செக் பண்ணிட்டோம் சார். அப்ப உண்மையிலேயே லோன் வாங்கியிருக்கான். இன்னொரு விஷயம் சார், இந்த கச்சா பனியன் கேங் எல்லா நகரத்திலையும் ஒரு முறையோ இல்ல 2 முறையோ தான் சார் கொள்ளை அடிக்கிறாங்க. என் யூகம் சரியா இருந்தா இந்நேரம் அவங்க போபால விட்டு எஸ்கேப் ஆயிருப்பாங்க. இவ்வளவு ஹாஸ்பிட்டல்ல வச்சு கொலை பண்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. இவ்வளவு வீட்டுக்கு கூட்டிட்டு போக ஏற்பாடு பண்ணுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஹலோ ராகினி, நீங்களா? ஆனா நீங்க நாங்க இப்ப போயிட்டு அரெஸ்ட் பண்றோம். வேண்டாம் சார், நான் எப்படி சொன்னனோ நீங்க ப்ளீஸ் அப்ளை பண்ணுங்க. நான் இந்த மொத்தம் கேங்குக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க விரும்புறேன். ஆனா இதனால உங்க உயிருக்கே ஆபத்து வரலாம். பரவாயில்ல சார், நான் என் அப்பா அம்மாவை கொண்டு அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க விரும்புறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அவங்க என்னோட அம்மா அப்பாவை கொண்டு இருக்காங்க. அவங்கள நான் விட மாட்டேன். மாமா மாமா, நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன். அக்கா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? சரி வா. அக்கா, நான் சொல்றது உனக்கு கேட்காதுன்னு எனக்கு தெரியும். நான் எப்பவும் வீட்டை விட்டு வெளியில போகும்போது உன்கிட்ட சொல்லாம போனதே கிடையாது. அதே மாதிரி தான் இன்னைக்கு நான் உன்கிட்ட சொல்றேன்.
டாக்டர் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உன் கண்ணில் டிராப்ஸ் போடணும்னு சொல்லியிருக்காரு. நான் அதை போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். அவ இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருப்பா. அவளை கண்டுபிடிச்ச தீர்த்து கட்டுங்க. போய் அவளை தேடுங்க. அவளை பிடிங்க. நிறுத்து. அவளை ஒண்ணும் பண்ணாத. கத்திய கீழே போடு. கீழே போடுறா. நான் கீழே போட மாட்டேன். நீயும் கூட வந்தவங்களை துப்பாக்கிய கீழே போடுங்க. சொன்னது காதுல விழல. நீங்க கீழே போடலன்னா இவ கழுத்தை நான் அறுத்து போட்டுருவேன். இங்க பாரு. கீழே போடுறோம். கீழே போடுங்க. பின்னாடி போங்க. ஏய், பின்னாடி போ. வாடா போலாம். சொல்லுடா. நீயா? ஏன்டா இந்த மாதிரி பண்ண? அப்பா உனக்கு என்னடா குறை வச்சாரு? உன் மனசுல இப்படி ஒரு கெட்ட எண்ணம் எப்படிடா வந்துச்சு? ராகினி, வீட்டுல இருக்க திருட ராகுல் தான் உங்களுக்கு தெரிஞ்சது கூட. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வினோத் பக்கமும் அதுல் பக்கமும் எதுக்காக கையை நீட்டீங்க? இல்ல சார், நான் அன்னைக்கு இவன் பக்கம் தான் கை நீட்டி காட்டினேன். உனக்கு கச்சா படியின் கேங் கூட எப்படி தொடர்பு வந்துச்சு? அது வந்து நான் முதல்ல வீட்டுல இருந்து
அம்மா அப்பா நகைகளை திருடி வித்துக்கிட்டு இருந்தேன். எல்லாம் சரிதான். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன நகைகளை திருடி வைப்பேன்? நிறைய பணம் சம்பாதிக்கணும்னா ஏதாவது பெரிய இடத்துல கை வைக்க வேண்டியிருக்கும். என்னடா பண்றியா? என்னது? சரி கிளம்பு. அவங்களுக்கு தகவல் கொடுக்க ஒரு ஆள் தேவைப்பட்டது. ஷர்மா அங்கிள் வீட்டில் கல்யாணம் நடந்தது. அவங்க பண நகை எங்க வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க வீட்டில் கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் என்னோட ஆசை இன்னும் அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் என் வீட்லயே கொள்ளையடிக்க நான் திட்டம் போட்டு கொடுத்தேன். ஆனா எங்க அம்மா அப்பாவை கொலை செய்யற அளவுக்கு எந்த பிளானும் போடல. இதெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்துடுச்சு. என்ன நம்புங்க அக்கா. இனிமே நீ என்ன அக்கான்னு கூப்பிடாத. இன்னைக்கு உன்னாலதான் அம்மாவும் அப்பாவையும் இழந்து நிக்கிறேன். வினோத் எதுக்கு கொன்னுங்க? வினோத் நான் இவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கும் போது பாத்துட்டான். அதனாலதான் வினோதை இவங்க கொன்னுட்டாங்க. இந்த பணத்தை வச்சுக்க, இனி வாயே திறக்க கூடாது. வாங்கிக்க, இல்லைன்னா உன் தங்கச்சி கூட நீயும் செத்து போயிடுவ. அவனை பிடிங்க சார். அது வந்து ராகினிக்கு நினைவு திரும்பினது ரொம்ப நல்லதா போச்சு. நீங்க 2 பேரும் பேசுனதா அவங்க மொத்தமா எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க. அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போக ஏற்பாடு பண்ணு. ஆனா நாங்க ஒரு கான்ஸ்டபிள் உட்கார வச்சிருந்தேன். அவர் எங்க போயிட்டாரு? சார் நான் அவரை டிஃபன் போய் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனேன் சார். சார் ராத்திரியிலேருந்து நீங்களே டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் போய் டிஃபன் சாப்பிட்டு வாங்க, நான் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறேன். சரிப்பா. நீ உங்க எல்லார் கூடயுமே வாழ்நாள் முழுக்க ஜெயில தான் இருக்க போற. இவனை கூட்டிட்டு போங்க. வேண்டாம், விடுங்க. வேண்டாம் சார், விட்டுருங்க சார். சார் சார் நான் இனிமே பண்ண மாட்டேன் சார், விட்டுருங்க சார். வேண்டாம் சார், விடுங்க சார். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன இங்கேருந்து வெளில கூட்டு போங்க. அக்கா அக்கா கொஞ்சம் சொல்லுக்கா. ஆமாண்டி, நாளைக்கு நாங்க ஹனிமூனுக்கு போறோம். ஹலோ மேடம், என்னையும் கூட்டிட்டு போங்களேன் ஹனிமூனுக்கு. நல்லா சந்தோஷப்படுத்துவேன். எவ்வளவு திமிரு உனக்கு? அடிச்சு பல்லகில எல்லாம் கழட்டிடுறேன் வா. எவ்வளவு திமிரு உனக்கு?
எல்லாரையும் பழி வாங்குவேன், யாரையும் விட மாட்டேன். எல்லாரையும் பழி வாங்குவேன், விடவே மாட்டேன், விட மாட்டேன். ஹே கண்ணு, வரியா? அட கொஞ்சம் திரும்பிதான் பாரேன். என்ன மாமா, என் கூட நீ வரியா? சுத்த வேஸ்ட். என் கூட நீ வரியா? வந்தா உனக்கு சொர்க்கத்தையே காட்டுவேன். போலாம். என்னோட பேரு ரத்னா. ஆமா, என்ன பொம்மை இது? குட்டி. இவரோட பேரு குட்டி. அப்படியா? ஓ அப்படியா? நீ அந்த மாதிரி ஆளுன்னு இப்பதான் புரியுது. உனக்கெல்லாம் சின்ன பொண்ணுதான் ரொம்ப பிடிக்குமோ? இந்த பொடி இதை போட்டுடுவா. அது சரி. இங்கே என் முன்னாடியே மாத்து. உனக்கு எப்படி விருப்பமோ அப்படியே நான் பண்றேன். சரியா செல்லம்? அடடா, நீ இந்த ட்ரெஸ்ல அப்பயே என்னோட குட்டி மாதிரி இருக்க. உனக்கு ஸ்கூல் பொண்ணுங்க தான் ரொம்ப பிடிக்குமா? ஆமா, அவங்க எல்லாம் அப்பாவிங்களா இருப்பாங்க. உன்ன மாதிரி ஊரு மேறவங்கல்ல. என்ன சொன்ன நீ? ஆனா உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி பொண்ணுங்க தான் கிடைப்பாங்க. ஸ்கூல் பொண்ணுங்கெல்லாம் உன்னை ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. சரி, 1000 ரூபாய் கூட நான் போறேன். 1000 ரூபாவா? ஆனா உன்னோட ரேட் வெறும் 500 தானே சொன்னேன். இப்ப 1000 ரூபாய் ஏத்தி கேக்குற? இன்னொரு 500 ரூபாய் என்ன மாதிரி ஒருத்தி ஸ்கூல் பொண்ணா மாறினதுக்கு. தேவையில்லாம இந்த ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டேன். அது ஒன்றும் தேவையில்லாத ட்ரெஸ் இல்ல. அதுவும் ட்ரெஸ் மாத்தினதுக்கு 500 ரூபாய் கேட்குறேன். என்ன ரூல் இது? இது ஏன் தொழில், ஏன் ரூல்ஸ்? தேவையில்லாம பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. முதல்ல என் பணத்தை எடு. இங்க பாரு, என்கிட்ட 500 ரூபாய் தான் இருக்கு. இத புடி, இடத்த காலி பண்ணு. உன்கிட்ட பணம் இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? பணம் இல்லாதப்ப எங்க நான் தரது? பார்க்க நல்லவ மாதிரி தெரியற, ஆனா நீ பெரிய ஃப்ராடால இருக்க. இதனாலதான் உன் ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து உன்னை ஒரு வாட்டி அடிச்சு ஊரை விட்டு துரத்துனாங்களா?
பொண்ணுங்க கிட்ட வம்பு பண்ணிருப்ப. அவங்க செஞ்சது சரிதான். இத கூட நீயே வெச்சுக்கோ. இத வச்சு பெரிய பங்களா கட்டிக்கோ. அப்புறம் உனக்கு இன்னொரு விஷயமும் சொல்றேன். உன்னால பணம் சம்பாதிக்கவும் முடியாது, ஸ்கூல் பொண்ணுங்களும் உனக்கு கிடைக்க மாட்டாங்க. நீ ரொம்ப பேசிட்டடி. விடு என்ன. விடு. இப்ப பேசிடி பாப்போம். பொம்பளைங்க எல்லாருமே பூரு மேயறவங்க தாண்டி. ஸ்கூல் பொண்ணுங்க தாண்டி நல்லவங்க. பொம்பளைங்க ஊரு மேயறவங்க தாண்டி. ஸ்கூல் பொண்ணுங்க தான் நல்ல பொண்ணுங்க. பொம்பளைங்க ஊரு மேயறவங்க தான். ஆமா மாமா நில்லுங்க. ராகுல், அவருக்கு உங்க அப்பா வயசு இருக்கும்ல, யாரையும் இப்படி எல்லாம் கிண்டல் பண்ண கூடாது. அப்பா வயசு தானே, அப்பா இல்ல அவரு. அது மட்டும் இல்லாம இந்த பியூனை மதிக்கவே மாட்டாங்க யாரும். பியூனோ இல்ல பிரசிடென்ட்டோ யாரா இருந்தாலும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். உன்னை யாராவது இன்சல்ட் பண்ணாதான் அந்த வலி எப்படின்னு தெரியும். எனக்கு என்னோட தேவதை கிடைச்சிட்டா, என்னோட குட்டி. ஆட்டோ ஆட்டோ ஸ்டேஷன் வரீங்களா அண்ணா? உட்காருங்க. இன்னைக்கு தான் ஸ்டேஷன் போகணும்னு சொன்னேன். இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டு இருந்தா நாளைக்கு தான் போய் சேருவோம். ஆக்சிலேட்டர் கொஞ்சம் முறுக்குங்க. ஸ்பீடா போங்க. அதே என்ன மிரர்ல என்னையே பார்த்துட்டு வரீங்க? ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுங்க. ஹலோ, நான் இப்பதான் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பினேன். அந்த பாஸ் இருக்கானே மொட்டை தலையன். ஓகே பாய். அண்ணா எங்கண்ணா போயிட்டு இருக்கீங்க? இது ஸ்டேஷன் போற வழி இல்லையே. ஸ்டேஷன் போற வழி அங்க இருக்கு. நாம தான் ஸ்டேஷனுக்கு போக போறது இல்லையே. நிறுத்துங்க, ஆட்டோ நிறுத்துங்க. அண்ணா ஆட்டோ நிறுத்துங்கண்ணா. நிறுத்த போறீங்களா இல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவா? ஆட்டோ நிறுத்துங்க. பேசிட்டே இருக்கே, வாய் வலிக்கல. ஆட்டோ நிறுத்துங்கண்ணா.
இன்னைக்கு மறுபடியும் ஸ்கூலுக்கு லேட்டாக தான் போக போகிறேன். ஆட்டோ வா, நான் உன்னை ட்ராப் பண்றேன். ஆனால் உங்கள் ஆட்டோக்குள்ள ஏதோ பொருள் வச்சிருக்கீங்களே நீங்கள். நான் அதை எடுத்துறேன். இரு. போலாமா? ரியா நில்லு, நானும் வரேன். டேய் எனக்கு டீச்சர் எனக்கு ரொம்ப ஹோம்வொர்க் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் அப்படித்தான். டேய், அதெல்லாம் தொடாத. ஏன் அங்கிள், என்ன இருக்கு இதுல? விடு ராகுல், என்ன இருந்தா உனக்கு என்ன? சாரி அண்ணா, நீங்க போங்க. என் செல்ல குட்டி. ஏண்டா டேய், ரத்னா எங்கடா? உன் கூட தானே வந்தாவ? எனக்கு என்ன தெரியும், வேற யார் கூட ஓடி போயிருப்பா. நான் என்ன பட்டாவை போட்டு வச்சிருக்கேன். வேற யார் கூடயும் போல உன் கூட தான் வந்தாவ? ஆமா, என் கூட தான் வந்தா. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவ போயிட்டா. அவ தொழிலே தானே தினமும் ஒரு புது ஆள் கூட போறது, புரியுதா? இன்னொரு விஷயம் தெரியுமா, நீ அவளுக்கு போர் அடிச்சிருப்பாதான் அவ ஓடி போயிட்டா. என்ன போட்டு சாகடிக்காத, கிளம்பு. டேய் வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு, வாடா. அங்க உண்மையை சொல்லு, வாடாண்ணா, வாடா வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. விடு, வாடா, விடுன்னு சொல்றல. வாடா. விட்றா, வர போறியா இல்ல? விட்றா, உன்னை சும்மா விட மாட்டேன். வாடா, விட்றா, விடுன்னு சொல்றல. விடு, வர போறியா இல்லையா? கையெடு, சும்மா விட மாட்டேன்டா உன்னை. டேய் சொல்றா, ரத்னா எங்க? என்ன அடிக்கிறியா? டேய் யார் யார் கை வைக்க வந்துட்டான். கண்டிப்பா சார், அந்த பைத்தியக்காரன் ஆட்டோக்காரன் தான் ஏதாவது பண்ணியிருக்கணும். பாருங்க என்ன போட்டு எப்படி அடிச்சிருக்கான்னு. அந்த பைத்தியக்காரன் ஆட்டோவுக்கு பின்னாடி வித்தியாசமான ஒரு போட்டோ ஒட்டி இருக்கும் சார். அவன் ஒரு முழு பைத்தியம் சார். இங்க பாருப்பா, நீ ரத்னாவோட சம்பாதியத்துல சாப்பிட்டுட்டு இருந்த. கஷ்டப்படுறது ஒரு ஆளு, பணத்தை ஃபுல்லா நீ எடுத்துன்னு போறியே நினைச்சிருக்கலாம். இங்க பாருப்பா தம்பி, நீ ஒரு நல்ல வேலையை பார்த்துக்கிட்டு உன் மனசை மாத்திக்கோ, உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ. இல்லைன்னா லாக்அப் காலியா இருக்கு, வேணா அங்க போ. சார் நான் ஒன்றும் மாமா வேலை பார்க்கல. ரத்னா என்னோட ஃப்ரெண்டு. அதுவும் இல்லாம ரத்னா ஓடி போற பொண்ணு கிடையாது சார். நீ என்ன அவளை கல்யாணம் பண்ணிக்க போறியா? இல்ல சார், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் சார், நேற்று நைட்டு என் பொண்ணு வீட்டுக்கு வரல சார். ஆனா நேற்று ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டா. எங்க பொண்ணு என்னாச்சுன்னு தெரியல சார். உங்க பொண்ணு வேலை பார்க்குற ஏரியா எந்த ஏரியா சார்? ஆதர் நகர்ல வேலை பார்த்துட்டு இருக்கா சார். அவன் நேற்று ஈவினிங் நான் அவளுக்கு ஃபோன் பண்ணேன். ஏதோ வேலை அதிகமா இருக்கு, வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொன்னா. ஆனா இப்ப அவளுக்கு ஃபோன் பண்ணா ஃபோனும் ரீச் ஆகல சார். சார் ஆபீஸ்ல கேட்டா அவங்களுக்கு எதுவும் தெரியல சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். என் பொண்ணு எங்க பொண்ணு தெரியல. சரி சரி, பயப்படாதீங்க, உங்க பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம். நந்து, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, அவர்கிட்ட இருந்து எல்லா இன்ஃபர்மேஷன் எழுதி வாங்கிக்கோங்க. அப்புறம் அந்த ஏரியா சுத்தி இருக்கிற எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. எஸ் சார். சார், உங்க பொண்ணை பத்தின எந்த டீட்டெயில் கிடைச்சாலும் உடனே நான் இன்ஃபார்ம் பண்றேன். தேங்க்யூ சார். சார் என்னோட கம்ப்ளைண்ட் நீங்க எடுக்கவே இல்லையே. சொல்லு, அந்த ஆட்டோக்கார அட்ரஸ் சொல்லுப்பா. நீரு ஆட்டோக்காரன் நீ தானே? ஆமா சார். உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கப்பா. அந்த பொம்மை படம் போஸ்டர் ஓட்டுறது உன் ஆட்டோ தானே? என்ன கம்ப்ளைண்ட் சார்? நான் எந்த சிக்னலையும் மீறல சார், எந்த வண்டியையும் இடிக்கலையே சார். அப்புறம் என்ன சார் கம்ப்ளைண்ட்? ரத்னாவை தெரியுமா உனக்கு? அவ காணாம போயிருக்கா. அவ ஃப்ரெண்டு கமல் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். சார் அந்த கமல் ஒரு பைத்தியம் சார், 1ஆம் நம்பர் பைத்தியக்காரன் சார். அவன் என்னையே அடிக்க வந்தான் சார். அவன் ஒரு 1ஆம் நம்பர் பைத்தியக்காரன் சார். சார் அந்த ரச்சனாவை
2 மணி நேரத்துக்கு பேசி கூட்டிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவ எங்க போனா என்ன பண்ணான்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? நிஜமா உனக்கு தெரியாதா? தெரியாது சார். இந்த மாதிரி பொம்பளைங்க எங்க போவாங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு என்ன சார் தெரியும்? வாய மூடுறா. நீ என்ன பெரிய உத்தமனடா? நீ தானே கூட்டு வந்தீங்க. இப்போ எங்க போனான்னு தெரியாதுன்ற? இல்ல சார், நான் அப்படி சொல்ல வரல. எப்படி சொல்றது, இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு அட்ரஸ்லாம் எதுவும் கிடையாது சார். அதனால தான் அப்படி சொன்னேன் சார். சார் அவளுக்கு ஒரு ஃபோன் வந்தது சார். என் முன்னாடி தான் எடுத்து ஃபோன் பேசினா, யாரையோ பார்க்கறதுக்கு ஸ்டேஷனுக்கு வரேன் அப்படின்னு. அவள் அங்கே தான் போயிட்டு இருந்தா சார். அப்புறம் அந்த கமல் இருக்கானே பைத்தியக்காரன் அவன் அவளை வச்சு தான் சார் சம்பாதிச்சுட்டு இருக்கான். அவன் தான் சார் அவளை ஏதாவது பண்ணியிருக்கணும். நான் எதுக்கு சார் அவளை ஏதாவது பண்ணணும்? எனக்கு அவளை பற்றி முழுசா கூட தெரியாது சார். நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் சார். வீட்டுக்கு பின்னாடி என்னடா இருக்கு சார்? அங்கே எதுவும் இல்லை சார். சார் அங்கே எதுவும் இல்லை சார். சார் அங்கே எதுவும் இல்லை சார். வெறும் துத்து போன கிணறு தான் சார். டேய் வாய் அதையும் முடின்னு சும்மாடுறா. எனக்கு எல்லாம் தெரியும். சார் ஹைவேல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சான். உடனே வர சொல்றாங்க. சரி வா. ஏய் ஏன்டா அந்த பொம்மை போஸ்டர் ஆட்டோ பிரிண்ட் ஒட்டி வச்சிருக்க? பைத்தியமா நீ? நீ வாய. இன்னைக்கு காலையிலேருந்து என் தேவதையை பார்க்கவே முடியலையே. எங்க தான் போயிருப்பா? ஆட்டோ நிலுப்பா. காந்தி மடம் வரியாப்பா? ஏறுங்கம்மா. சரி. தம்பி அப்படியே நேரா போய் கொஞ்சம் ரைட்ல திரும்புங்க. இந்தப்பா. மேடம் 50 ரூபாய்க்காக நான் 500 ரூபாய்க்கு எங்க போய் சில்லற மாத்துவேன்? நீதான்ப்பா பணம் வச்சுக்கணும். என் வீட்டுல என்ன சில்லற விலையுதா? மேடம் என் வீட்டுல ஒன்றும் சில்லற விலையில. உங்களை மாதிரி ஆளுங்க எங்களை பார்த்தா இலக்காரமா தான் பாப்பீங்க. நீ போய் அந்த கடையில சில்லற வாங்கிட்டு வா. உங்க பணத்துக்கு நீங்க தான் போய் சில்லற மாத்தணும். நான் உங்க வீட்டு வேலைக்காரனா? என்ன நீ இப்படி நடந்துக்கிற? தகுதி தராதரம் தெரியாத ஆளு கிட்ட பேசக்கூடாது. மேடம் ஓவரா பேசினா மூஞ்சிலே குத்திடுவேன். மம்மி ஏன் நீங்க வர இவ்ளோ லேட் ஆயிடுச்சு? அது எல்லாம் இவனாலதாம்மா. சரியான ஆளா இருக்கான். பரவாயில்ல மேடம், சில்லறலாம் ஒன்றும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கிளம்புங்க. அப்ப இந்த காசு நீங்க கிளம்புங்க. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க கிளம்புங்க. போங்க. சரி வாமா போலாம். மம்மி அந்த Dress பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு. அது எனக்கு வாங்கி கொடுங்க மம்மி. ப்ளீஸ் மம்மி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏண்டி இப்பதானடி Dress வாங்கணும்? எப்ப பாரு காசை கரியா கேட்டிருக்காத. மம்மி நீ ஸ்கூல் Dress வாங்குனதெல்லாம் கணக்குல சேர்த்துக்காதீங்க மம்மி. ஒரு தடவை உள்ளேயாவது போய் பார்க்கலாம் வாங்க. முடியாதுன்னு சொல்றேன்ல. வா கிளம்பலாம். இது எவ்வளவு? 3500. 3500. ஆமா. அப்ப இது 2500. விலை அதிகமா சொல்றீங்களே. அது அந்த பொம்மைக்கு போடுறீங்களே கருப்பு ட்ரெஸ், அதை கொஞ்சம் காட்டுங்க. அதை காட்டுங்களேன், அந்த சிவப்பு கலர் ட்ரெஸ். ஆமா, இது என்ன விலை? 3500.
ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. எல்லாமே 3000க்கு மேல. சரி பரவாயில்ல, நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். குட்டி, நீ எனக்கு தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான் சொந்தம். நான் உன்னை நாளைக்கு தூக்க போறேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம், வாழ்க்கை பூரா ஒன்னா, 2 பேரும் பக்கத்து பக்கத்துல. இன்னைக்கு குட்டி எனக்கு சொந்தமாயிடுவா, எனக்கு மட்டும்தான். வந்துட்டா என் குட்டி, என் தேவதை. எஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், இந்த ஆட்டோ நான் எடுத்துக்கிட்டுமா? ஆக்சுவலி எனக்கு இன்டர்வியூ இருக்கு, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச். மேடம் நீங்க வேற ஆட்டோ ஏறிக்கோங்க, 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணா வேற ஆட்டோ வந்துடும். அண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு டைம் ஆகுது சொல்றாங்க, கூட்டிட்டு போங்க, நோ ப்ராப்ளம். ஆனா உனக்கும் ஸ்கூலுக்கு லேட் ஆகுது இல்லம்மா? அப்படியெல்லாம் இல்லைண்ணா, நான் வீட்டில இருந்து சீக்கிரம் தான் கிளம்புனேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களை கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். அண்ணா சீக்கிரம் கிளம்புங்க, நான் அர்ஜென்ட்டா போகணும். அண்ணா சீக்கிரம் கிளம்புங்கன்னு சொல்றேன். கூட்டிட்டு போய் தொலையன இரு. எங்க கூட்டிட்டு போற? நீ ஆட்டோல வரலன்னு அழுதனா? என் காரியத்தை கெடுத்துட்டேடி. இன்டர்வியூ போணுமா நீ? போய் ஐஏஎஸ் ஆக போறியா? ஐஏஎஸ் ஆக போறியா? இப்ப நான் உன்னை ஐஏஎஸ் ஆகுறேன். நான் போட்ட எல்லா பிளானையும் கெடுத்துட்டடி. நீ எல்லாத்தையும் கெடுத்துட்ட. இன்னைக்கு நானும் ரியாவும் ஒண்ணு சேர்ந்துருப்போம், தெரியுமா? தெரியுமா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? அவ ஸ்கூல் படிக்கிற சின்ன பொண்ணு, ஆனா நீ 40 வயசான ஆட்டோக்காரன். வெக்கமா இல்லையா உனக்கு இப்படி எல்லாம் பேசுறதுக்கு? உங்களை மாதிரி ஆளுங்களை எல்லாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாதான் அறிவு வரும். முதல்ல என் வயசை தெரிஞ்சுக்கோ, எனக்கு 32 வயசு தான் ஆகுது, புரியுதா? நீ என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? சரி போ, போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. என்ன என் தேவதை கிட்ட இருந்து பிரிச்சுட்டல, தண்டனை அனுபவிடி. என்ன கை உடைஞ்சிச்சு போல இருக்கு? ஆமா, இப்ப எப்படி போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவ? என்ன போக விடு ப்ளீஸ், தயவு செஞ்சு விட்டுரு. அடி பாவி, நான் சொல்றத கேள. நீ ஒரு வேலை பண்ணு, நீ இங்கே தங்கிடு, நான் உனக்கு கல்லறை கட்டுறேன். என்ன விட்டுடு. பாரு, அவ என்னோட தேவை, அவதான் என் ஆட்டோட வந்திருக்கணும். ஆனா நீ இன்டர்வியூ போனல, இன்டர்வியூக்கு இந்த கிணத்துல ஒரு வாட்டி வந்து விழுந்தவங்க
திரும்பி போனதே இல்லை. ப்ளீஸ் ப்ளீஸ் உனக்கு கெஞ்சி கேக்குறேன். விட மாட்டேன். நல்லாதான் இருக்கு. மூணு பேருமே ஆதார் நகர்ல தான் காணாம போயிரு. 3 பேர் இல்லையே, ரித்திகாவும் ராஷ்ட்ரி சார் 2 பேர் தான் சார். இதோ ரத்னாவும் இருக்காள. கமல் சரியாதான் சொல்லியிருக்கா. அவ ஓடி போயிருப்பான்னு நாம நினைச்சோம். ஆனா இதுல வேற ஏதோ ஒரு விவகாரம் இருக்கும்னு தோணுது. ஆனா சார் நாங்க விசாரிச்ச வரைக்கும் ரித்திகாவும் ராஷ்ட்ரியும் கடைசியா பார்த்தவங்க ஆட்டோல அவங்க ஏறினதா சொல்றாங்க. கான்ஸ்டபிள் அந்த மேப் எடுத்துட்டு வா. சரிங்க சார். எல்லா பொண்ணுங்களும் இங்க இருந்து இங்க இந்த ஏரியால தான் காணாம போயிருக்காங்க. ஹலோ கான்ஸ்டபிள் ஸ்ரீதரன் உங்களுக்கு ஏரியா லொகேஷனை சென்ட் பண்ணுவாரு. அந்த ஏரியால இருந்து ஒரு 3 பொண்ணுங்க மிஸ்ஸிங். கடைசி அவங்க ஆட்டோல ஏறி இருக்காங்க. அந்த ஏரியால இருக்கிற எல்லா ஆட்டோக்காரங்களையும் கூப்பிட்டு விசாரிங்க. அவங்க அந்த சவாரியை ஏத்திட்டு போனாங்களா இல்லையான்னு. அப்படி ஏத்திருந்தா எங்க விட்டாங்கன்னு கேளுங்க. சார். எஸ் சார். ரியா ஸ்கூல்ல இருந்து திரும்புற நேரம் வந்துருச்சு. ஆட்டோ பாத்தீங்களா, காலையில உங்களால என்ன ஸ்கூல்ல விட முடியல. அதனாலதான் கடவுள் உங்களை சாயங்காலமா அனுப்பி வச்சிருக்காரு. கரெக்டா சொன்ன. உட்காருமா. ஏன் இப்படி பண்றீங்க? என்ன வீட்டுக்கு போக விடுங்க. நான் என்ன உங்களுக்கு தப்பு பண்ணேன்? என்ன விடுங்க. இந்த மாதிரி தான் நான் ஒரு படத்துல பாத்திருக்கேன். உனக்காக தான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் உன்னை ப்ரோபோஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்னடா அழுதுட்டு இருக்கேன்னு பிடிக்காத மாதிரி. தப்பா ப்ரோபோஸ் பண்ணிட்டேனா? கையை நீட்டு. சரி ஒரு விஷயம் சொல்ல, முதல்ல பதில் சொல்லு. என்ன நீ கல்யாணம் பண்ணிப்பல்ல? ஒரு நிமிஷம் இதோ வந்துடுறேன். இங்க பாத்தியா? ஆஹா, எவ்வளவு அழகான ஜோடி பொருத்தம். என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஆஹா, இனிமே நம்ம ஒன்னா இருக்கலாம். அப்படியே லவ்வர்ஸ் மாதிரியே. பாத்தியா ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குல்ல? பைத்தியமா உனக்கு? எனக்கு 16 வயசு தான் ஆகுது. அதுக்கு என்ன இப்போ? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. உனக்கு 16, எனக்கு 32. நல்ல பொருத்தம் தானே? ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ ஒரு ட்ரெஸ் ஆசைப்பட்டல, அதான் உங்க அம்மா கூட உனக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களே. உனக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அங்க பாரு. நான் உன்னை ரொம்ப நல்லா பாத்துப்பேன். நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். உன் மூஞ்ச ஒரு வாட்டி பாரு. நான் உன்னை ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் நினைச்சிருந்தேன். அதுக்கப்புறமா உன்னை லவ் பண்ண நினைச்சேன். ஏன்னா நீ ஒரு அப்பாவி பொண்ணாச்சே. உன்னை ஒரு அப்பாவி பொண்ணுன்னு தான் நினைச்சேன். ஆனா இல்ல, உனக்கு தான் ரெக்க முளைச்சிச்சே. இப்ப பாரு, இப்ப பாரு.
மேம், உங்க பொண்ணு ஆதார் நகர்ல தான் காணாம போயிருக்காங்கல்ல? சார், எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் என் பொண்ணு படிக்கிற ஸ்கூல் இருக்கு. என் பொண்ணு எனக்கு எப்படியாவது கிடைக்கணும் சார். நாங்க தேடி கண்டுபிடிச்சிருவோம். சார், ஸ்கூலுக்கு போற வழியில ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. அதுல ரியா கடைசியா ஒரு ஆட்டோல ஏறினதா தெரியுது சார். அந்த ஆட்டோக்கு பின்னாடி ஸ்கூல்கள் போஸ்டர் ஒட்டிருக்கு சார். ஐயோ, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சார், ஒரு கடையில இருந்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இதை அப்லோடும் பண்ணிருக்காங்க. அந்த கடைக்காரர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அவர் கடையில இருந்து அந்த ஆட்டோக்காரன் ஒரு ட்ரெஸ்ஸை திருடி இருக்கான்னு. சார், இது அதே கடை தான். இங்கதான் என்னோட பொண்ணுக்கு ஒரு Dress ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா நான் தான் அதை வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். என்னோட பொண்ணு எனக்கு வேணும் சார். சார், இந்த ஃபுட்டேஜ்ல ஆட்டோக்காரன் ஃபேஸ் சரியா தெரியல. அது மட்டும் இல்லாம ஆட்டோவோட நம்பரும் சரியா தெரியல. இந்த போஸ்டர் தெரியுதுல, இந்த போஸ்டரை வச்சு அவனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க ஒன்று பண்ணுங்க, சுத்தி இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இந்த போஸ்டரை அப்லோட் பண்ணுங்க. நிச்சயமா யாருக்காவது இந்த ஆட்டோக்காரனை பத்தி தெரிஞ்சிருக்கும். எஸ் சார். சார், என்னோட பொண்ணு ரியா இப்ப எங்க இருப்பா? நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். ஏன் இப்படி பண்ண? நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ணேன்னு தெரியுமா? ஆனா நீ என்ன பண்ண? காரி துப்பன. இப்ப உன்னையும் மரண கணத்துல தள்ள வேண்டியதுதான். ஏன்னா நீயும் மத்த பொண்ணுங்க மாதிரி தான். அதுக்கப்புறமா நான் போய் ஒரு அப்பாவி குட்டியை தேடுவேன். அவன் நான் சொல்றதெல்லாம் கேட்பான். அவன் என் தேவதை. இவதான் என் தேவதை, என்னோட குட்டி. நான் சொல்ற எல்லாத்தையும் கேட்பான். உன்ன மாதிரி எல்லாம் இல்ல. இந்த படம் அந்த ஆட்டோக்காரன் வண்டியில ஒட்டிருந்துச்சு இல்ல சார்? எஸ் சார், இந்த ஆட்டோக்காரன் எனக்கு தெரியும் சார். இதுக்கு மேலே நாம டிலே பண்ணக்கூடாது. வாங்க வாங்க சார். உங்க பேர் என்ன? பட்டு. என்னோட பட்டு. எல்லா இடத்துலையும் தடுங்க. நீங்க உள்ள போங்க. இது ரியாவோட ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆச்சே.
பேக் செக் பண்ணுங்க. சார் எஸ் உள்ள இருந்து இந்த ஃபோன் கிடைச்சது சார். ஃபோன்ல ஃபுல்லா ஆபாச படங்கள் தான் சார், அதுவும் சின்ன பசங்களோடது. போய் நல்லா தேடுங்க, கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். சரி சார். அப்புறம் கான்ஸ்டபிள், நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, இந்த கிணத்துல இறங்கி தோண்டுங்க. சரிங்க சார். ஐ ஹோப் நான் யோசிக்கிற மாதிரி கண்டிப்பா நடந்திருக்க கூடாது. அங்கிள், நீங்க என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இன்னில இருந்து இதுதான் நம்ம வீடு. அங்க பாருங்க. ஏய் பிடிக்க விட. ஏய் தப்பிச்சு போய்டு. ஏய் ஓடாத. வந்துரு. ஏய் சார் என்னோட தேவதை சார். வாயை மூடுறா. எல்லா தேவதைகளையும் நான் கூட்டிட்டு போய் காட்டுறவா. வா சார். ஏய் ஓடுறா. சார் விடுங்க சார்.